அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. காலை தோறும் எங்களை எழுப்புகிற தேவன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுவது போல இந்த காலையின் உதயத்தை காண்பதற்கு எங்களுடைய கண்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக ஆசரிக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மேலும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைவதற்கு ஆண்டவர் நம் மீது காட்டின கிருபைக்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் நல்ல ஆலோசனைகளை வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆலோசனைகளை, அறிவுரைகளை சொல்லுகிற ஒரு புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம். சாலமன் ஞானி சொன்ன இந்த புஸ்தகம் நம்மை ஆத்மீகத்தில் பலப்படுத்துவதற்கு அநேக வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணத்துவமாக நம்முடைய பேச்சு, நம்முடைய குணங்கள், நம்முடைய பார்வைகள், நாம் எதற்கெல்லாம் செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டாம் என்பதை குறித்தும் சொல்லுகிற ஆலோசனைகள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமாக படித்து வந்தால் இதில் அத்தனை ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணத்துவமாக துன்மார்க்கன் என்கின்ற சொல்லை ஆண்டவர் அடிக்கடி நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிகமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் எசேக்கியேல் புஸ்தகத்திலும் ஆண்டவர் அதிகமாக சொல்லி இருக்கிறார். அந்த துன்மார்க்கன் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அதை ஒரு மாதிரியாக சொல்லி வைத்திருக்கிறார். மேலும் பொல்லாப்பை குறித்து நாம் சஞ்சலப்படவோ, நம்முடைய கண்களுக்கு அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்கும்போது நாம் உணர்ச்சி பூர்வமாக பொங்கி எழுகிறோம். இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் நம்மை கொந்தளிக்க செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு ஞானி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே என்று நீதிமொழிகள் 24:19 அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அவர்கள் மேல் பொறாமையும் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். 37வது சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்றால், 37வது சங்கீதம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ள வேண்டாம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் என்று இங்கு வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஏசாயா 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்திற்கு முன்பாக சேருவோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் கேட்கிற சம்பவங்கள் என்ன? தேவனுடைய மகிமை நம்மை எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மேலும் அவர் சொல்லுகிறார், ஏசாயா 41:11, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். எரிச்சல் அடையாதே, அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நம் இருதயத்தை பலவீனப்படுத்தும். நமக்கு விரோதமாக யாராவது காரியங்கள் செய்தால் அதை குறித்து நாம் கோபப்படவோ எரிச்சல் அடையவோ பொறாமை கொள்ளவோ வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மீது எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசிப்போம். நாம் இருக்கிற அந்த நிலையிலே நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பலவீனங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனத்திலே, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிற அந்த அனுபவத்தை பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட பலத்தை பெற்றுவோம் என்பதை யோபு 31:29 சொல்லுகிறது, என் பையனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிடும்போது கழிகூர்ந்திருந்தேனோ. அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்களை பார்த்து, அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு விரோதமாக செய்தவர்கள், நம்மை அக்கிரமத்துக்கு வழிநடத்தினவர்கள், நம் மீது பொறாமை கொண்டவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நாம் அவர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறோம். இது இயல்பாகவே நம்ம இருதயத்தில் தோன்றுகிற ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் துன்மார்க்கன் மீது பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சலடையக்கூடாது என்றால் துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும் என்று நீதிமொழிகள் 24:20 சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, அவனுடைய விளக்கு அணைந்து போகும். என் மகனே, நீ கர்த்தருக்கும்
ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடே கலவாதே என்று சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அங்கு 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்றால், அது துன்மார்க்கனாக கூட இருக்கட்டும், பலவான்களாக கூட இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? 1 பேதுருவின் புஸ்தகத்திலே பேதுரு பக்தன் இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை: எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். அது துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, நீதிமானாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, கனமுள்ளவனாக இருந்தாலும் சரி, கனம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும், ராஜாவையும் கனம் பண்ண வேண்டும் என்று இங்கு பேதுரு பக்தன் சொல்லுகிறார். இந்த வாசகத்திலே நாம் சற்று யோசித்து பார்க்கும்போது, ராஜாவையும் சக மனிதர்களையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே, இது எப்படி? அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சற்று நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைக்கு தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை மகிமைப்படுத்துகிறது. தானியேல் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போது தரியு ராஜா காலையில் எழுந்து சிங்கக்கபியில் நின்று, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று கேள்வி கேட்கிறார். தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். இந்த வார்த்தையை கேட்ட தானியேல் ராஜாவுக்கு பதில் கொடுக்கிறார். ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கக்கவியில் போடப்பட்ட நான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் நான், இந்த வார்த்தையை நன்றாக நாம் கவனிக்க, ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். இப்பொழுது படித்தோமே, நீதிமொழியின் புஸ்தகத்திலும் பேதுருவிலும், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், ராஜாவையும் கனம் பண்ணுங்கள். அன்பு பிள்ளைகளே,
தானியேல் சிங்கக்கவியிலிருந்து காப்பாற்றப்பட்டதனுடைய நோக்கமே ராஜாவுக்கும் நீதிகேடு செய்யவில்லை, தேவனுக்கும் நீதிகேடு செய்யவில்லை என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்கள் அடைத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, நாம் பொல்லாதவர்களை குறித்து, துன்மார்க்கர்களை குறித்து எரிச்சல் அடையாத ஒரு குணத்தை நாம் பெற்று இருக்கிறோம் என்றால், அந்த குணம் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய செயல்களை குறித்து நாம் எரிச்சல் அடையவோ பொறாமை கொள்ளவோ கூடாது. நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டும், எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும், ராஜாவையும் கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு இந்த குணத்தை வேதாகமத்தில் நமக்கு முத்திரையாக காண்பித்த மனிதன் தானியேல். அவரை குறித்து நாம் வாசிக்கும்போது ஒவ்வொன்றும் ஆண்டவர் தேவதூதனை கொண்டு சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அதை அறிவிக்க நான் வந்தேன் என்று தானியேல் 9:23 நாம் வாசிக்கிறோம். தானியேல் தன்னை உத்தமனாக காண்பித்து, அவன் தான் யாருக்கு கீழே பணி செய்கிறானோ அவர்களை, எஜமான்களை கனம் பண்ணின ஒரு மனிதன், எஜமான்களுக்கு நீதிகேடு செய்யாத ஒரு மனிதன், மேலும் தேவனுக்கும் நீதிகேடு செய்யாத ஒரு மனிதன். இந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நித்திய ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அக்கிரமக்காரர்கள் மீதோ துன்மார்கள் மீதோ நாங்கள் பொறாமை கொள்ளவோ எரிச்சல் அடையவோ கூடாது என்று கற்றுக்கொண்டோம். பேசினாலும் பரவாயில்லை, உங்களை நிந்தித்து பலவித தூஷணமான வார்த்தைகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று மத்தேயு 5:15 வாசிக்கிறோம். அந்த குணத்தை எங்களுக்கு தந்து அந்த குணத்திலே நாங்கள் மேன்மை அடைய வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் சத்திய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தைகளோடு இந்த நாளை நாம் ஆசரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.